உண்மையிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வந்த மாதிரி விஜய் பேசுறாரு. நான் பெரிய ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போறேன், நான் பெரிய ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து இங்க நடக்கின்ற எல்லா தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேச போறேன் நான் பேசுறாரு. சும்மா மேம்போக்காக நீங்க பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அது எல்லாம் எப்பயே தெரியுமா, டிக்ளேர் பண்ணிட்டீங்கல்ல, அது சொல்லிட்டீங்க. சரி, அதுலயாவது நீங்க நேர்மையா ஓகே பாஜக இன்னைக்கு செய்கின்ற தவறுகள் என்னென்ன, தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய குளறுபடி பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறோம். ஏன் நாளைக்கு நீங்க 2024 தேர்தல் நிக்க போறேன்னு சொல்றீங்க. விஜய் நிக்கிறார், ஒரு குறிப்பாக சொல்றேனே, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். விஜய் அந்த மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் பர்சன் தான், ரிலிஜியஸ் நியூட்ரல் பர்சன் தான். ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றார், சார் நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில் போய் நிற்போம் சார் சொல்றாரு. விஜய் போறாரு. அந்த இடத்துல பாஜக எல்லா கிறிஸ்டியன்ஸையும் தூக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க பிளான் பண்ணி அப்ப இது பெரிய இஷ்யூவா இல்லையா? நீங்க ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கறாங்க, 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து காணாம போயிட்டாங்களே, அது என்னையா காரணம், யாரையா நீங்க தூக்குறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்திற்கு விஜய் இந்த மாநாட்டு மேடையை பயன்படுத்தி பேச மாட்டேன்னா அவர் எதை தான் நீங்க பேசுவீங்க? நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பார்த்தோம், 10 லட்சம் பேர் வந்திருக்கீங்க, உங்களுடைய வாக்குகள் திருடப்படுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. அப்ப வந்து கனெக்ட் ஆகும்ல. அப்ப நீ எல்லாம் நாளைக்கு 2024 நிக்கும் பொழுது இந்த கூட்டத்துல செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, தேர்தல் டிக்ளேர் பண்ண உடனே உன்னோட வாக்காளர் பட்டியல ஓட்டு இருக்கா இல்லையான்னு முதல்ல பாரு அப்படிங்கறத மெசேஜா சொல்லி அமிச்சீங்கன்னா, ஓ வாக்கு திருட்டு நடந்துகிட்டு இருக்குப்பா, ஓட் சோரி நம்ம சொல்ல மாதிரி வாக்கு திருட்டு பெருசா நடக்குதுப்பா அப்படிங்கறத